ஹாய் கைஸ். இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி வந்து மொபைல்லேருந்து பிசிக்கு ஃபைல்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணதும் 3 டாட் பட்டன கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எம்எக்ஸ் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பிசி ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஸோ அத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து அதுவே கிரியேட் பண்ணி தரும். ஸோ அத வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட பிசில இருக்க வைஃபை ஆன் பண்ணிட்டு, ஸோ அத வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டும் அதிலேயே வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கும். அந்த பாஸ்வேர்ட் அப்படியே என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்து எஸ் குடுத்துருங்க. ஸோ அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, உங்க ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு, ஸ்டெப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அட்ரஸ் குடுத்துருப்பாங்க. அந்த வெப் அட்ரஸ அப்படியே டைப் பண்ணுங்க. ஸோ http:// ஸோ அங்க குடுத்துருக்க டைப் பண்ணிட்டு என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, பேஜ் இந்த மாரி தான் வரும். ஸோ ஷேர் நவ் அப்படின்னு உங்க மொபைல்ல குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன்ல இருக்க ஃபைல்ஸ்லாம் வந்து காட்டும். ஸோ உங்களோட ஃபோன்ல இருக்க ஃபைல்ஸ் என்ன ஃபைல் சென்ட் பண்ணணுமோ பிசிக்கு அந்த ஃபைல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு, ஷேர் நவ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபைல்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல வந்து ஷேர் ஆகும். ஸோ இப்போ வந்து சென்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிசிலேருந்து சில ஃபைல்ஸ் வந்து நான் ஃபோனுக்கு சென்ட் பண்ண போறேன். இங்க கீழ அந்த பேஜ டவுன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிராக் டூ சென்ட் ஃபைல் இருக்கு. நீங்க டிராக் பண்ணி ட்ராப் பண்ணாலும் உங்களோட ஃபோனுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் சென்டர் குடுக்குறேன். சென்டர் குடுத்தோனே ஃபைலா ஃபோல்டரான்னு கேட்குது. நான் ஃபைல்னு குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்க ஒரு மூவிய வந்து நானு ஃபோனுக்கு சென்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு மூவிய நான் வந்து இப்போ ஃபோனுக்கு சென்ட் பண்ண போறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இங்க ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து எனக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க வந்து பாருங்க பேஜ் வந்து ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 7 MB ஸ்பீட்ல வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஃபைலா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா சென்ட் ஆகி முடிஞ்சிரும். ஸோ இந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 நியர் வந்து 500 MBக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மொபைல்லேருந்து பிசிக்கு, பிசிலேருந்து மொபைலுக்கு வந்து ஃபைல்ஸை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட இருக்க எம்எக்ஸ் பிளேயரை வச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த டெக்னாலஜியை பற்றி தெரியாதவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.